சென்னையை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணன் என்பவரின் மகன் ஸ்ரீராம் என்னும் 7 வயது சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு கண்ணில் காயம் ஏற்பட்டு விட்டது. அடிப்பட்ட கண்ணை ஒரு கையால் மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்த சிறுவனை பெற்றோர் பதறிப்போய் ஒரு கண் டாக்டர் ஒருவரிடம் அழைத்து சென்று காட்டினர். அவனது கண்ணை பரிசோதித்து பார்த்த டாக்டர், பயப்படும்படி ஒன்றும் இல்லை, நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி சிகிச்சை அளித்து அனுப்பிவிட்டார். அவர் சொன்னது போலவே மறுநாளே பையனின் கண் சுகமாகிவிட்டது. 4-5 தினங்கள் கழித்து சிறுவன் தெருவில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றபோது திடீரென்று வீசிய காற்றில் தூசிகள் பறந்து அடிப்பட்ட கண்ணுக்கு மறுகண்ணில் தூசி விழுந்தது. தூசி விழுந்த கண்ணை சிறுவன் கையால் மூடிய போது திடீரென்று உலகமே இருண்டது போல் உணர்ந்தான். காரணம், அவனது அடிப்பட்ட கண் பார்வையை இழந்திருந்தது. இதை அச்சிறுவன் தனது பெற்றோரிடம் சொல்ல அவர்கள் பதறி போய் மீண்டும் அவனை அழைத்து கொண்டு முன்பு சிகிச்சை அளித்த கண் டாக்டரிடம் சென்றனர். அவனை மீண்டும் பரிசோதித்த டாக்டர், ஐ எம் வெரி சாரி டாக்டர், அன்று கண்ணில் உள்பகுதிகளை ஆராயும் கருவியை உபயோகிக்காமல் சாதாரண டார்ச் விளக்கினால் கண்ணை பரிசோதித்தது என் தவறுதான். விழித்திரை சிதைந்து விட்டதால் இனி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 2 வாரங்களுக்குள் இந்த கண்ணின் ஆபரேஷன் செய்யாவிட்டால் மற்ற கண்ணில் பார்வையும் போய்விடும் என்று தனது செயலுக்காக வருத்தப்பட்டு சொன்னார். இதை கேட்ட பெற்றோர் பெரிதும் அதிர்ந்து போய் சென்னையில் உள்ள பிரபல கண் டாக்டர்கள் பலரிடம் சிறுவனை அழைத்து கொண்டு போய் பரிசோதித்து பார்த்தனர். அவர்களில் சிலர், டாக்டர், இனியும் காலதாமதம் செய்வது சரியல்ல, 2 வாரங்களுக்குள் இந்த கண்ணுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் அடுத்த கண்ணும் பாதித்துவிடும் என்றும், வேறு சிலர், ஜெர்மன் அல்லது லண்டனுக்கு சென்றால் இந்த கண்ணுக்கு பார்வை கிடைத்துவிடும் என்றும் கூறினர். ஒரு சில டாக்டர்கள், லண்டனின் டாக்டர் மில்லர் என்றொரு கண் டாக்டர் இருக்கிறார், அவரிடம் போனால் கண்டிப்பாக இந்த கண்ணுக்கு பார்வை கிடைத்துவிடும் என்று உறுதியாக சொல்லவே சிறுவனின் தந்தை டாக்டர் கிருஷ்ணன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையும் தெம்பும் பிறந்தது. தனது வீடு, கார், மனைவியின் நகைகள் என்று அனைத்தும் விற்று லண்டனில் சிகிச்சை பெறுவதற்கான பணத்தை சேகரித்து கொண்ட பின் வெளிநாட்டு பயணத்திற்கான அந்நிய செலாவணி பெற முயற்சி செய்தார் சிறுவனின் தந்தை. அந்நிய செலாவணி வழங்கிட சிபார்சு செய்து தரும்படி அதற்கான தமிழக அரசின் உயிர் மருத்துவ அதிகாரி ஒருவரை அணுகி மனு கொடுத்தபோது நிலைமையின் அவசரத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல், டாக்டர், நீங்கள் மனுவை பெட்டியில் போட்டுட்டு போங்க, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக மனுவை பரிசீலித்து ஆவணம் செய்துடுறேன் என்றார் அந்த அதிகாரி அமைதியாக. 10 நாட்களுக்குள் நான் என் பையனை டாக்டர் மில்லரிடம் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு நாள் தாமதமானாலும் என் பையனின் அடிப்பட்ட கண் அழுகிவிடும், அதனால் அடுத்த கண்ணுக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று எல்லா டாக்டர்களும் சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் நான் இருக்கிறேன், தாங்கள் மனது வைத்தால் என்று பையனின் தந்தை சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த அதிகாரி குறுக்கிட்டு, டாக்டர், இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாததல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளை நினைத்தவுடன் தீர்த்து வைத்துவிட முடியாது, அதற்கு ஒரு சட்டம் முறை இருக்கிறது, சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான், எனவே நீங்கள் முறையாகவே அணுகுங்கள் என்று சட்ட விதிமுறைகளை அடுக்கிக் கொண்டே போனார். அவரது பேச்சுகளால் விரக்தி அடைந்த டாக்டர் கிருஷ்ணன் சோர்ந்து போய் வீட்டுக்கு சென்றார். இனி என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தவருக்கு ஒரு புதிய யோசனை ஒன்று தோன்றியது. தங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் அறிமுகமான ராஜாஜியை சந்தித்தால் இப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம் என்று எண்ணிய டாக்டர் கிருஷ்ணன் ராஜாஜியை அவரது வீட்டில் சந்திக்க சென்றார். அப்போது ராஜாஜி சாய்வு நாற்காலியில் அமர்ந்து இந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தார். டாக்டர் கிருஷ்ணன் அவரிடம் தனது பிரச்சனைகளை சொல்ல சொல்ல ராஜாஜி என்றபடியே பத்திரிகையை படிப்பதிலேயே கவனமாக இருந்தார். அவரது செயல், ஓ, இவரும் நம்மை கவனிக்கப் போவதில்லையோ என்ற ஒரு சந்தேகம் டாக்டர் கிருஷ்ணன் மனதில் உண்டாக்கியது. ராஜாஜி தான் படித்து கொண்டிருந்த இந்து பேப்பரின் ஓரத்தை சட்டென்று கிழித்து அதில் விறுவிறு என்று எழுதி அந்த துண்டு பேப்பரை டாக்டர் கிருஷ்ணனிடம் கொடுத்தார். அதில், அன்பார்ந்த நேருஜிக்கு நாட்டு நிலைமைகள் சீர்திருத்த இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகுமோ, டாக்டர் கிருஷ்ணன் கோரும் உதவியை செய்து தருவது எனக்கே செய்யும் உதவியாகும், சி. ராஜகோபாலாச்சாரி என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார்.
நீ உன் பிரச்சனையை தனியாக எழுதி இந்த கடிதத்தையும் இணைத்து நேருஜிக்கு அனுப்பு. கவரின் மேல் ராஜாஜிடமிருந்து என்று எழுதி சிகப்பு கோடு போட்டு அனுப்பிவிடு. எல்லாம் நடந்துவிடும், கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பினார் ராஜாஜி. ராஜாஜியின் இப்பேர் உதவியும் ஆறுதல் வார்த்தைகளும் டாக்டர் கிருஷ்ணனுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டிய போதிலும் டெல்லியிலிருந்து பதில் வர எத்தனை நாளாகுமோ என்ற சந்தேகமும் கவலையும் அவரை ஆட்கொண்டது. ராஜாஜியின் கடிதத்தை தபாலில் சேர்த்துவிட்டு வீட்டில் பலவாறாக சிந்தித்து கொண்டிருந்த போது டாக்டர் கிருஷ்ணனின் உறவினரும் பிரபல வக்கீலுமாகிய வி.பி. ராமன் என்பவர் அங்கு வந்தார். உடனே வி.பி. ராமன், எதற்கும் முதலமைச்சர் காமராஜரையும் ஒரு தடவை பார்த்து வைப்பது நல்லது என்று எனக்கு படுகிறது. இந்த மாதிரி இக்கட்டான நேரங்களில் அவர் தைரியமாக எதையும் செய்து உதவிடுவார் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு என்றார். அவரது யோசனைப்படி முதலமைச்சர் காமராஜரை அவரது இல்லத்தில் சந்திக்க டாக்டர் கிருஷ்ணன் சென்றபோது அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். தன்னை பார்க்க வந்த டாக்டர் கிருஷ்ணனை அப்பொழுதே அழைத்த காமராஜர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க என்றார். அவர் தனது பிரச்சனைகள் அனைத்தும் சொல்ல சொல்ல காமராஜர் சாப்பிடுவதை கூட நிறுத்திவிட்டு அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தார். அவர் சொல்லி முடித்ததும் ஒரு பெரிய மருத்துவ அதிகாரியின் பெயரை சொல்லி, அவரை போய் பார்த்தால் உடனே இது முடிந்திருக்குமே, இப்படி காலதாமதம் செய்து கொண்டே போனால் பையன் கண்ணெல்லாம் ஆபத்து வந்துவிடும் என்றார் காமராஜர். ஐயா, நான் அவரை போய் பார்த்தேன் என்று டாக்டர் கிருஷ்ணன் சொல்லவும், அப்படியா, என்ன சொன்னார் அவர் என்று முதலமைச்சர் காமராஜர் ஆவலுடன் டாக்டர் கிருஷ்ணன் தனக்கும் அந்த அதிகாரிக்கும் இடையே நடந்த விவரத்தை அப்படியே சொன்னார். மேலும் அந்த அதிகாரி சட்டப்படித்தான் தான் நடந்து கொள்ள முடியும் என்று கூறிவிட்டதாக டாக்டர் கிருஷ்ணன் சொன்னதும் காமராஜர் பெருத்த கோபம் கொண்டார். சட்டப்படி நடக்கிறதா, இது என்ன கிறுக்குத்தனமா இருக்குதுன்னு? பையனுக்கு கண்ணு வர்றது முக்கியமா, சட்டப்படி நடக்கிறது முக்கியமா? பையனுக்கு கண்ணு வர்றதுக்கு உதவி செய்ய முடியலன்னா அது என்ன சட்டம்னு? அந்த சட்டம் யாருக்கு வேணும்னு? உதவி செய்யத்தானே சட்டமெல்லாம் இருக்கு. இது புரியலனா நான் என்ன பண்ணி தொலைவேன்னு என்று கோபத்துடன் பொரிந்து தள்ளினார் காமராஜர். தனது அந்தரங்க உதவியாளரை அழைத்த காமராஜர் உடனடியாக டாக்டர் கிருஷ்ணனுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த அதிகாரியிடம் தெரிவிக்க சொன்னார். பெருந்தலைவர் காமராஜரின் கட்டளைப்படி எல்லா வேலைகளும் எளிதாக முடிந்து சிறுவன் ஸ்ரீராம் லண்டனுக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்கு பின் பூரண குணம் பெற்றான். ஸ்ரீராமுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் மனிதாபிமானமும் அனுதாபமும் கொண்டு சட்டம் எதற்கு என்று அவர் காட்டிய தீவிர நடவடிக்கைகளால் கண் ஒளி பெற்று அந்த ஸ்ரீராம் கண் வைத்தியருக்கே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார். மக்களுக்காக சட்டங்களே தவிர சட்டங்களுக்காக மக்கள் இல்லை என்கிற அடிப்படையிலேயே காமராஜர் ஆட்சியை நடத்தினார். மக்கள் தங்களது குறைகளை எடுத்து சொல்லும்போது அந்தந்த இடத்திலேயே அந்த பிரச்சனைகளை பற்றி முடிவெடுத்து தீர்வு காணும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் காமராஜர்.